இப்ப இவனுமே அம்மாவை ஏமாத்திட்டு போன அப்பாவெல்லாம் என்னால பார்க்க வர முடியாதுன்னு சொல்லியிருப்பான். இப்ப அவங்களுக்குமே வேற வழி தெரியாம ஃபாரின் சரக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு இவன் குடிச்சு மயங்கினதுமே இவனை ஊட்டிக்குமே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இவனுமே கண் முழிச்சு ஊட்டியில இருக்கிறத பார்த்ததுமே ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான். அப்ப கார்த்திக் தான் இவன்கிட்ட வந்து இதான் அப்பாவோட கடைசி ஆசை, இதை மட்டும் எப்படியோ நிறைவேற்றிருன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்டிருப்பான். அதனால இவனுமே ஒத்துக்கிட்டு வீட்டுக்குமே வந்து பார்ப்பான். பார்த்தா வீட்டோட பேரு அமுதா இல்லன்னு இருந்திருக்கும். அமுதா இவனோட அம்மா தான். ஆனாலுமே இதெல்லாம் பார்த்து இவனுக்கு கோவமே குறையல. இப்ப இவனுமே வேண்டாவரப்புக்கு தான் தன்னோட அப்பாவுமே பார்க்க போவான். அப்ப அவருமே தன்னோட பையனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனையுமே தொட்டு பார்த்து உன்னோட பேர் என்னன்னு கேட்பாரு. அப்ப இவனுமே சச்சின் பாபுன்னு சொல்லியிருப்பான். பாபுன்றது இவரோட நிக்நேமா தான் இருக்கும். அதை தான் இவனோட அம்மா இவனுக்குமே வச்சிருப்பாங்க. இப்ப அவருமே இவனோட கையை பிடிச்சு கார்த்திக்கிட்டே கொடுத்துட்டு இவனுமே நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு அவருமே இறந்து போவாரு. இப்ப அவர் இறந்தா நினைச்சு எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இவன் மட்டும் ரொம்பவே கோவத்துல தான் இருப்பான். இப்ப எல்லாமே முடிஞ்சதுமே இவனுமே கார்த்திக்கிட்டே போய் நான் மறுபடியும் சென்னைக்கே போறேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு கார்த்திக்மே காரியம் முடியாத வரை நீ இங்க தான் இருக்கணும், அதான் அப்பாவோட கடைசி ஆசை, அப்படி நீ பேட்டியனா அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாம உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கோன்னு சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டு இவனுமே வேண்டாம் இருப்புக்கு தான் தங்கதுக்கு ஒத்துருப்பான். ஆனா ஒரு கண்டிஷன், நான் இங்க இருக்கிறது வர உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தங்க மாட்டேன், வெளியில தான் தங்குவேன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம நான் யாருன்ற விஷயம் உங்க 3 பேரை தள்ளி வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்.